guys, welcome back to our channel. நான் தான் CRS ரோஹித். நான் தான் ஸ்வீட்டி. இவங்க தான் அவங்க சுபாஷ். ஓகே. சரி, இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். அப்புறம் क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம क्वेश्चन ஆன்சர் வீடியோ போட்டுருந்தோம். எனக்கு கண்டென்ட் கிடைக்காம திரும்ப அதே மாதிரி ஒரு क्वेश्चन ஆன்சர் வீடியோ போட போறோம். இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चनலாம் வந்திருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி வேற லெவல்ல வீடியோ பண்ணா கொண்டு போவோம் நம்புறேன். சரி ரைட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா என்ன போட்டுருக்கு, யூடியூப்ல நிறைய வீடியோ போடுங்க. நான் தான் கேட்கணும், நீ ஏன் போய் क्वेश्चन பாக்குற? ஸ்வீட்டி அக்காவை எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளோ கரெக்டா சொல்லல. பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அக்காவை. போய் சொல்றான், நடிக்கிறான் பாருங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? சொல்றான், நல்லா சொல்லுடே. அக்கா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நாங்க வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா சேர்ந்த ஒரு பாண்டிங். அதெல்லாம் இந்த அளவுக்கு வரும்னு நான் யோசிச்சு பார்க்கல. இப்ப நவீன் எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்வீட்டியும். தேங்க்யூடா. ஓகே, லேகாக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. गाइस ஒரு நிமிஷம் இதுதான் முக்கியமான क्वेश्चन. நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா, ப்ரோ லேக்கா உங்க ஆளா, லேக்கா உங்களுக்கு யாரு, லேக்காக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க இப்பெல்லாம் கேட்டிருக்கீங்க. அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். நீங்க ஆனா தப்பான நோக்கத்துல பாக்குறீங்க, லவ்வரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா நானும் அவர்கிட்ட நிறைய சீக்ரெட் சொல்லியிருக்கேன், அவளுமே என்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்போம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அன்எக்ஸ்பெக்டா கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாங்கள் வந்து இன்ஸ்டால தான் ஃபர்ஸ்ட் பழகணும். ஆனா எப்படி சொல்றது, நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு. உங்க கண்ணோட்டத்துல அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான். ஓகே, ஸ்வீட்டி அக்கா வீட்ல உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க கொஞ்சம் சொல்லுங்க. மாசுங்க. இப்போ எப்படி சொல்றது, எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா, இப்போ நான் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும் அதே தாங்க இங்கேயுமே. அவங்க இப்போ வந்து அக்காவை எப்படி பார்த்துக்கிறாங்க, அதை விட டபுள் மடங்கு என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சிவின் ப்ரோ எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு கவனிப்பு எதுனாலுமே. எப்படி சொல்றது, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சிங்கிள் அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபேன்ஸுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து மெசேஜ் பண்ணுங்க, நாங்க பண்ணுவோம். ஏதோ மெசேஜ் பண்ண சொல்றாங்க. ஓகே, பண்ணிடுவோம். உங்க ஃபேவரட் மூவி அண்ட் ஹீரோ? என்னோட ஃபேவரட் மூவி வந்து என்ன மூவி தெரியுமா, இப்போ ரீசெண்டா பார்த்தோம்ல, புஷ்பா 2. அதான் நாங்க சீசன் வரோம். எந்த படம் பார்க்குறோம், எல்லா படமே எனக்கு. அப்ப அல்லு அர்ஜுன் தான் பிடிக்குமா? வேற அல்லு அர்ஜுன் தான் பிடிக்குமோ? சரி, அப்படியே வச்சுக்கோ, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச 5 சாங்ஸ் சொல்லுங்க. சாங்ஸ்லாம் வேணாம், எல்லா சாங்ஸும் அவன் சாங்கே தெரியாதுங்க. அவன் ஸ்டோரி போடுறனால சாங் எடுத்து கேட்பாங்க. சாங் சொல்லுக்கா கிழிச்சு கேட்பேன். நீ சொல்ல சத்தியமா ஒரு நாள் தான் கேட்டிருக்கேன். நிறைய டைம் கேட்டிருக்கேன். அப்புறம் கதை சாங் ஸ்வீட்டி கூட இவ்வளவு நாள் யூஸ் பண்ணாம இப்ப பண்ணிடுறதுக்கு என்ன ரீசன்? நான் வந்து அங்க ஊர்ல இருந்தேன், அதனால ரீல்ஸ் பண்ண முடியல. நான் இப்போ லீவுக்கு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன், ஸோ ரீல்ஸ் பண்றேன், அவ்வளவுதான். பையன் லீவுக்கு நான் மட்டும் தான் இங்க வருவேன். அதனால ப்ரோ நீங்க லவ் பண்ணீங்களா சொல்லுங்க. அவன் லவ்வே பண்ணலங்க. அவன் இன்ன வரைக்கும் மொட்டை பையனாவே இருக்கான். கன்னி பையனா, மொட்டை பையனா இருக்கான். தங்கம் கன்னிக்கா. அது வந்து சும்மா தப்பு விட்டுருங்க. நான் இன்னும் வரைய ஒரு லவ் கூட பண்ணது இல்லைங்க. அது முன்னேறணும்னு ஒரு தேவையில்லை. ஏன் ப்ரோ சும்மா ஆஸ்க் மீ क्वेश्चन ஸ்டோரி போடுற? வேற ஏதாச்சும் நியூவா ட்ரை பண்ணு ப்ரோ. கண்டென்ட் கிடைக்கலையா? சத்தியமா நீ கிடைக்கல. ரொம்ப நாளா 12 நாள் இங்க தான், இதோட 13 நாள் இவ்வளவு நாளா எடுக்கணும்னு நினைச்சேன். எடுத்து இன்னைக்கு கடைசி நாள் இன்னைக்கு எடுக்கிறேன். போன வாட்டி இதே மாதிரி தான். எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க கிரேஷ்? குளிக்கிறதுல பண்ணுறது இல்ல, ஒண்ணுமே பண்ண. கதவை திறக்கிறாங்க, வெறி ஆகுது, டென்ஷன் ஆகுது. திறக்கிறாங்க, மூடுறாங்க. ஆர் யூ இன் சௌமி இன் ரிலேஷன்ஷிப்? நோ. சௌமியும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. என்னன்னா அண்ணா தங்கச்சி. அந்த ரிலேஷன்ஷிப் அண்ணன் தங்கச்சி. ஸ்டோரி போடும்போதும் சரி, அவ ஸ்டோரி போடும்போதும் சரி, அண்ணன் தங்கச்சி நம்மளை மென்ஷன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதனால நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. நீங்க எந்த காலேஜ், என்ன டிபார்ட்மெண்ட்? அது போன டைம் சொல்றேன். ஆனா உங்களுக்கு திரும்ப இந்த வாட்டி உங்களுக்கு சொல்றேன். என்ன காலேஜ் படிக்கிறேன்னா எஸ்டி ஜான்ஸ் காலேஜ்ல பிபிஏ டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன், செகண்ட் இயர். வந்து யாராவது வந்துட்டு ரோஹித் பையன் ரீல்ஸ் பண்ணா, அது எந்த ஊர்ல படிக்கிறேன்? திருநெல்வேலி பாளையங்கோட்டையில படிக்கிறேன். யாரும் பார்க்கணும்னு சொல்லுங்க, வந்து பாக்குறேன். என்ன
உங்களுக்கு கமிட்டட் இல்ல, உங்களுக்கு திருநெல்வேலி தானே? ஆமா ஆமா திருநெல்வேலி தான். ஆமா. எல்லாரும் லவ் இருக்கா சிங்கரா இங்க பாரு. கமிட்டடா கமிட்டட் சொல்லல. இல்ல கமிட்டாட்டா KA கமிட்டாட்டா. இதுல தங்கிலீஷ்ல சொல்லிருக்காங்க. யாரு தெரியல. அவங்க பேர் என்னன்னா மதன் மாலினி. உங்க படிப்பறிவுக்கு நீங்க எங்கே வந்துடுறீங்க? நீங்க இப்ப கியூட்டா இருக்கீங்க. மூஞ்சிக்கலாம் கை ஒண்ணுமே பண்றது சோற பையன் முடி காலை குளிச்சியா நீ முத? குளிச்சுதான் சாமி கும்பிட்டேன். நாளே இப்போ தானா எப்ப மாலை போட்டா காலையில குளிச்சுறது. எப்படின்னா தூங்கி எந்திரிச்சோனையும் பல்லு விளக்குனே குளிக்கிறதா வேலை. அதுக்கப்புறம் தான் சாப்பாடே. சொல்லு. நீங்க சத்தியம் பண்றீங்க? சொல்லு. சத்தியம் பண்றீங்க? சத்தியம் பண்றேன். ஒரு பையனா சத்தியமா குளிக்க இப்பதான் குளிக்க. இவ்வளவு நாள் குளிக்காம இருந்தா மாலை போட்டு சாயங்காலம் குளிப்பேன். இப்பெல்லாம் என்னன்னா காலையிலே குளிச்சிடுறேன். இல்லைன்னா குளிக்க மாட்டான். வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஏம் அப்படி ஒண்ணுமே கிடையாது. நம்மளாச்சும் வாழ்க்கையில வந்துட்டு இதுல முன்னேறாங்க. இவனுக்கு வந்துட்டு இன்ஸ்டா ரீல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும் தான். அது ஒண்ணுதான். அது ஒரு ஹாபி. ஏம் என்ன? நான் எனக்கு வந்துட்டு ஒரு மூவி எனக்கு வந்துட்டு என்ன ஏம்னா ஒரு மூவில ஒரு நல்ல சின்ன ரோலா இருந்தாலும் நல்ல ஒரு ஹிட்டான ரோல் பண்ணிடணும். அந்த ரோல் அதே மாதிரி எனக்கும் என்ன பண்ண எனக்கு எப்படின்னா இந்த மாதிரி சினி ஃபீல்டுக்குள்ள வரணும்னு ஆசை. அதுதான் ஆசை. அன்னைக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? யூடியூப். ஆமா அதுல வந்தா படிப்படியா தானே வர முடியும். இதுல வந்ததுக்கு அப்புறம் தானே அதுல வருவோம். அப்படிதானே பண்றாங்க. வாட்ஸ்அப் மீ ரியா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து வாம்பழத்தை மெசேஜ் பண்ணிருக்காரு. ஜிபி முத்து நினைக்கிறேன். அவரும் மூஞ்சி பக்கம் தான் இருக்கு. இங்க பாருங்க மூஞ்சி பாத்துக்கோங்க. தெரியுதா? பாருங்க ஒரே வானவில் பாய்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப துன்பமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவே போட முடியல. இந்த தொல்லை ஏன் தாங்க முடியல. சொல்லியாச்சு பிராண்ட். ரேகா கொஸ்டின் தான் நிறைய வந்திருக்கு. உங்க மாமாக்கு நீங்க எப்படிப்பட்ட பையன்? தங்கமான பையங்க. தங்கமான பையன் தரமான பையன். ஆமா அப்பப்போ வந்து ஏசுவாங்க. அவ்வளவுதான். நல்ல பையன் தான். நல்ல பையன் தங்கமான பையன். நல்ல பேச்சு கேட்பான். சொல் பேச்சு கேட்பான். பண்ணுவான். அங்க இருக்க மம்மிக்கும் இல்லாம இங்க இருக்க மம்மிக்கும் நல்ல பையன் தான். நல்ல பையன். ஆமா கால் பண்ணி பேசுறதா இருக்கட்டும். யாராவது டவுனா இருந்தா உடனே கால் பண்ணி என்னாச்சு மம்மி ஓகேவா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். அதெல்லாம் நல்ல பையன். நல்ல பையன். வேற அது வந்து என் எக்ஸாம்பிள் என் கூட இருந்து ஒருத்தர் பிட் அடிச்சாரு. ஸோ அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நல்ல பையன். எனக்காண்டி பிட் எக்ஸாம்பிள் ஒன்றா உட்காந்துருந்து பிட் எழுதிட்டு இருந்தோம். அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு போல. எப்போ ப்ரோ மேரேஜ்? எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? மேரேஜா? அதனால ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் வந்துட்டு 20-21 வயசு நினச்சிட்டீங்க. நான் வந்து 18 வயசா இப்போ ஆகிருக்கு. காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். 18 வயசுனால ரொம்ப சின்ன பையன். அதனால இவனுக்கு கல்யாணம் இப்ப அதை பத்தி எவ்வளவோ இருக்கு. வாழ்க்கையில முன்னேறி இன்னும் என்னென்ன கார் வாங்கி வீடு கட்டி ரோட்ல 2-3 லாரி விட்டு ஒரு 10-15 வீடு ஊருக்குள்ள வாங்கி போட்டு கோயம்புத்தூரே எங்க ஊருக்கு நான் வாங்க போறேன். வாங்கலான்னு பாக்குறேன். உன் கான்பிடென்ட்னால உன் கான்பிடென்ட் எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல அக்கா சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. அக்கா வந்து அக்கா. அப்ப லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அக்கான்னு வந்தனா தட்டக்கூடாதுல சொல்லு. சரி அக்கா தான். அக்கா நல்லா சொல்லுவாங்க. பா சொல்லு அக்கா. காலேஜ் லைஃப் எப்படி போகுது ப்ரோ சொல்லுங்க. என் காலேஜ் லைஃப் போகுது ப்ரோ. ஏதோ போற போக்குல போகுது. ஸ்கூல் மாதிரி போகுது. பேச வேண்டாம். கொடுங்க அடுத்த டாபிக் போவோம். ப்ரோ நீங்க கமிட்டடா சிங்கிளா? இதுதான் எத்தனை வாட்டி கேட்பீங்க? அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தது என்ன நினைச்சீங்க? அக்ஷயா பிரகாஷ். அவங்கள வந்து நான் பார்த்தேங்க. ரீல்ஸில் தான் பார்த்தேன். இந்த டிராயிங்லாம் பண்ணி போட்டிருந்தீங்களா? எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் இந்த பஸ் டிரைவர் ட்ரா பண்ணுறது, பூக்கடைக்கார அக்காவை ட்ரா பண்ணீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஐடியா பார்த்தேன். உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இதேமாதிரி பண்ணுங்கள். வேறு லெவலில் ட்ரா பண்ணுறீங்க. உங்களுக்கு லேக்காம க்ரஷ் இருக்கா? எப்படி ரியாக்ஷன் கொடுக்குற பாருங்க. அப்படி கேட்குறாங்கடா கிரேஷி குயின்னு சொல்லிட்டு. இல்லை அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறோம் நம்ம. அது எப்படி கிரஷ்னு ஒரு தாட் வரும்? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதாவது ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதனால வந்துட்டு அது அவங்களுக்கும் அப்படி எதுவும் இல்லை. அப்படி எதுவும் இல்லை. சும்மா பிராண்ட்ஸ் அலப்பற சாட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் தான். தம்பி எப்படி இவ்வளோ ஹாப்பியா இருக்க? இவனா ஹாப்பியா இருக்கவங்களே சொல்லுங்க. மூக்கு கிடையாது. எப்படினா அப்படி எதுவும் பண்ணல. நீ பண்ணல இருந்தாலும் எப்போ எப்படின்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து அவன் ஹாப்பியா இருப்பான். அவன் ஹாப்பியா இருக்கும். நம்மளும் ஹாப்பியா இருந்து அவன் கலாய்க்கணும். எப்படி ஹாப்பியா இருக்கணும்னா இப்ப வந்து நம்ம யாராவது என்ன கலாய்க்கிறானா ஹாப்பியா இருப்பான்.
இதே வந்து நம்ம ஹாப்பியா இருக்கணும்னு இவனை கலாய்ச்சோம் அப்படின்னா அழுகுவான். அப்ப நான் என்னைக்கு எப்படி பண்ணிருக்கேன்? அக்கா அப்படி பேசாதக்கா அப்படிமா. உடனே 4 பேர் முன்னாடி வந்து கலாய்ச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே கதவுக்கு பின்னாடி போயிட்டு நீங்களே சொல்லுங்க. இல்ல ஒரே நிமிஷம். இப்ப இருக்க நீ கலாய்க்கலாம், நம்ம கேங்குள்ள கலாய்க்கலாம். இப்ப மத்தவங்க யாராவது வரும்போது அவங்க முன்னாடி எப்படி விட்டு கொடுத்து பேசணும். நீ பண்றதுதானே சொன்ன, நான் உன்னை எதுவுமே பேசக்கூடாது. இப்ப எப்படி தெரியுமா, நம்ம கலாய்க்கலாம் ரொம்ப ஓவர்லாம் கிடையாது. இன்னைக்கு காலைல வந்து லேட்டா தான் இருந்துச்சான், இல்ல இன்னைக்கு காலைல வந்து பல்லு விளக்காம லேட்டா தான் பல்லு விளக்கலாம் அப்படிங்கறது கலாய்க்கிறது. அப்படி என்ன பண்ணுவோம், டக்குனு ஓடி போய் அந்த கதவு கிட்ட என் முகம் மட்டும் தெரியுற மாதிரி நின்றுட்டு அப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷன் தான். சத்தியம் சத்தியமா இப்படிதான் பண்ணுவேன். அவன் சத்தியம் மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் ரீல்ஸ் போடலாமா ப்ரோ? போடலாம் ப்ரோ. தம்பி ட்ரூவா ஆன்சர் பண்ணு. நீ யார லவ் பண்ற, அவங்க நேம் சொல்லு. ஹலோ லவ் ஏங்க எல்லாருமே லவ் பண்ணிருமா உலகத்துல? எல்லார்ட்டையும் கேக்குறது லவ் பண்றீங்களா, லவ் பண்றீங்க யார் யார் லவ் தானே நிறைய இருக்குங்க. நிறைய क्वेश्चन நீங்க கேட்கலாம். அதெல்லாம் நீ கேக்குற क्वेश्चन நிறைய என்ன தெரியுமா இருக்கு? லவ் பண்றீங்களா? இப்ப டக்குனு நீங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இப்ப கேக்குறாங்கன்னா நீங்க எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்னா, இப்ப டக்குனு உங்ககிட்ட வந்து ஒரு புதையல் கிடைக்குது, ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது, நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? திடீர்னு கடவுள் வந்து உங்ககிட்ட வரம் கேக்குறாரு, என்ன கேட்ப? இது மாதிரிலாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம அது டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிக்கல. யார் லவ் பண்றீங்க, அவங்க லவ் பண்றவங்க பேர் சொல்லுங்க, லவ் பண்றவங்க எங்க இருக்காங்க. இது வந்து லவ் பண்ணா அவட சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அறிவே கிடையாது. ஸ்மார்ட்னா என்னன்னா, ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னா இங்க இருந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். இவன் வந்துட்டு ஸ்மார்ட்டா அழகு நீங்க நினைக்கிறீங்க. ஸ்மார்ட்டா யோசிக்கணும். இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மக்கு. இப்ப இவன் முன்னாடி நம்ம ஏதாவது பின்னாடி வச்சு இப்ப முன்னாடி பட்டு பேசினாதான் எனக்கு தெரியும். இப்படி நின்னுட்டு இப்படி பேசினா கூட எனக்கு தெரியாது. பின்னாடி யாரும் பேசினாங்க கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு லூஸ். நீ ஒன்னோட இல்ல தெரியுமா? நீ நம்ம வீட்டுல ஒண்ணு நடந்தது, அது நான் சொல்லிதான் உனக்கே தெரிஞ்சு. அவளுக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப் வரணும்? எப்படிப்பட்ட ஒய்ஃபா கேக்குறாங்க. எப்படிப்பட்டவனா எங்க அம்மா மாதிரி நீங்க இப்படி பாத்துக்கணுங்க, தங்கம்மா அக்கா மாதிரி நல்லா அப்படின்னு. நான் இங்க துப்புல, செவுத்துல ஏதோ துப்புனேன். ஜாலியான கேரக்டரா, என்னை நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிற மாதிரி. இதெல்லாம் எங்க அம்மா பார்த்தா பரமா படிக்கிற வயசுல ஒய்ஃப் கேக்குறேன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டி அக்கா எவ்வளவு பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? அவங்க கிட்ட ஏதாவது பிடிக்காத விஷயம் சொல்லுங்க. சொல்றேன் அதுக்கு தானே இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஸ்வீட்டி அக்காவை எப்படி பிடிக்கும், இல்லை எப்படி பிடிக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்பயே முன்னாடி சொல்லிட்டேன். எனக்கு வந்து நவீன் எப்படி பாக்குறேன்னா அதே லெவல்ல தான் இவளையும் பாக்குறேன். இவளையுமே கூட பிறந்த அக்கா தான், அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பிடிக்காத விஷயம் விட்டு என்ன தெரியுமா நிறைய இருக்கு. ஏதோ சொல்றது அந்த இதெல்லாம் சொல்லிடுவேன். அந்த விஷயம் சொல்லு. அது எப்படி தெரியுமா, போட்டோ நிறைய போட்டோ கிட்ட இருக்குங்க. இந்த குட்டி குஞ்சான்ஸ் போட்டோ, சினிமா போட்டோலாம் அந்த நவீன் குஞ்சா வந்து இவளுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கா. அதை இன்னும் வச்சிருக்கா. எல்லாத்தையும் ஒரு இதா போட்டது பிளாக் பஸ்டரா ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு போட்டு வச்சிருக்கா. அதை வந்து நான் ஏதாவது இவளை நோன்னா நான் ஏதாவது இவளை எதிர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிடும். அப்போதான் வெறியாகும். செல்லு தூக்கி போட்டு உடச்சிடலாம் அப்படி வெறியா முடிஞ்சதை குத்து தோணும். சரி சின்ன பிள்ளை பாவம்னு பொழைச்சி போட்டு அப்படின்னு விட்டுருக்கேன். மத்தபடி நீ அவ்வளோத்துக்கு எதுவும் சங்கடம் பண்ணது கிடையாது. கொஞ்சம் மூளை வச்சு கம்மி, அதனால. நீங்க அவந்தி அக்காவை லவ் பண்றீங்களா? என்னடா கொஸ்டின் இது? ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், அந்த சோசியல் மீடியா ரொம்ப கெட்டு போயிடுச்சு. ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்ப இவனுக்கு வந்துட்டு எத்தனை வயசுல, உனக்கு 18, அவளுக்கு வந்து 20 வயசு ஆச்சு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவ ஏஜ் எல்லாம் நான் சொல்லல. அவ வந்து சிவினோட வந்துட்டு லவரா இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அவ படிப்புல இது இருக்கா, அதெல்லாம் விடுங்க. இப்போ அவன் இவனை மாதிரியே இருக்கான்னு ஒரு காரணத்துக்காக இந்த கொஸ்டின் கேட்குறீங்களா? இந்த இடத்துல வேற யாரு இருந்தாலும் இதே கொஸ்டின் தான் கேட்பீங்களா? இப்போ அவனும் இவளும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தது கிடையாது, ஒரு ரீல்ஸ் எதுவுமே பண்ணது கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டைம் தான் மீட் பண்ணிருக்காங்க, 2 டைம் மீட் பண்ணிருக்காங்க. வந்தப்போ நான் மீட் பண்ணப்போ பேச கூட இல்ல. ஆமா, அவ பேசி இந்த அளவு தான் வந்துட்டு அக்கா தம்பி மாதிரி நல்லா பேசிக்கிட்டாங்க. ரோஹித் என்னடா பண்ற அப்படின்னு வந்துட்டு அக்கா நல்லா பேசினாங்க.
இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்கும்போது அவ ஆக்சுவலி எவ்வளவு வந்து மனசு நான் போட்டோ எடுக்க சொன்னேன் இவங்க கூட போட்டோ எடுக்க சொன்னேன். ஏய் நீங்க 2 பேரும் ரீல்ஸ் பண்ணலாம், அக்கா தம்பி ரீல்ஸ் பண்ணலாம்னு அவ என்ன சொன்னா தெரியுமா? இல்லக்கா இந்த சோசியல் மீடியா ரொம்ப தப்பா பேசுவாங்கக்கா, ஆல்ரெடி ஏதோ மாதிரி பேசிட்டு இருக்காங்க, டக்குன்னு என்ன சிபின் மாதிரியே இருக்கனால நீங்க இப்படி பேசுறீங்களா, இப்படி உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அது நமக்கு வேணாக்கா, எங்களுக்குள்ள ஒரு அண்ணன் அக்கா தம்பி மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை கெடுக்க வேணாம்னு சொன்னா. இப்ப இதே உண்மையாயிடுச்சா? இப்ப இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறீங்க, அப்ப அவங்களுக்குள்ள எப்படி தோணும்? ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்கா தம்பிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை வந்துட்டு நீங்க கெடுக்கிற மாதிரி இருக்குல்ல. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது, நீங்களே ஒரு பொருளை கிளப்பி விடுறது, இது வேண்டாம். ஏன்னா அவன் வேற இவன் வேற, இவன் வேற அவன் வேற, அவங்க இருந்து பாண்டிங் வேற இவங்க இருந்து பாண்டிங் வேற, அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்க பேசுங்க. ரொம்ப வந்துட்டு லவ் பண்ணீங்களா அப்படின்னு இப்ப இவனுக்கே பாக்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல, கமோஸ் இருக்கும், என்னது இது அப்படின்னு, அது வேண்டாம் நமக்கு. அதுதான் நான் சொல்றேன். கரெக்ட். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க, ஏத்திக்கோங்க. எவ்வளோ க்ரஷ் ப்ரோ உங்களுக்கு? க்ரஷ் நிறைய இருக்குங்க. உங்ககிட்ட பொண்ணு நானே வாசிக்கிறேன். உங்ககிட்ட பொண்ணு இன்டர்ல லவ் சொல்றாங்க, அந்த பொண்ணு உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க, ஆனா நீங்க அந்த பொண்ணை பார்த்ததும் இல்லை, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பொண்ணு என்னை லவ் பண்றாங்களா, ஆனா நான் அந்த பொண்ணு என்னை ரொம்ப லவ் பண்றாங்களாமா, ஆனா நான் அவங்கள பார்த்ததே இல்லையாமா, நீங்க என்ன சொல்லுவீங்க? லவ் இந்த ஏஜ்ல வேணாம்னு சொல்லுவான். இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு லவ் எப்படி சொல்றது, என்ன நான் அவங்கள பார்த்ததே இல்லையாமா, நான் அவங்க என்னைய ரொம்ப லவ் பண்றாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் வந்துட்டு ஓகே லவ் பண்றாங்களா, ஓகே பேச சொல்லுங்க சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு வந்து எங்கிட்ட பேச சொல்லுங்க, இல்ல எங்கிட்ட இது சொல்லுங்கன்னு சொல்லலாம். நேர்ல வந்து பேசுறாங்க அப்படின்னா அவன் வேணா ரியாக்ட் பண்ணுவானோ, அப்படிதான். அவ்வளவுதான். அது இல்லாம லவ் எப்படி தெரியாது பொண்ணு இப்போதைக்கு தெரியலாம், தேவையில்லாம எதுக்கு இந்த லவ் இது. விடுங்க பாத்துக்கலாம். நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? சொல்லிட்டேன், BBA செகண்ட் இயர் படிக்கிறேன். ஆஃப்டர் காலேஜ் உங்க ஐடியா என்ன? ஆஃப்டர் காலேஜ் ஐடியா சொல்லல, இந்த மாதிரி சோசியல் மீடியால ஏதாவது கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும், அப்படி இல்லைன்னா மூடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு சோறு திங்க வேண்டியதுதான். எப்படி உங்களுக்கு சோஷியல் மீடியாக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்படி 4 பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ போடுறாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட மோஜா போயிடுச்சு. அப்போவே எனக்கு வந்து ரீல்ஸ் பண்ண ஆசைங்க. டப்ஸ்மேஷ் ஆப்லாம் உண்டு தெரியுமா? அதில் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது பண்ணுவேன், சும்மா அந்த மாதிரி குட்டி கொஞ்சம் மாதிரி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து விட்டுட்டேன். அடுத்தால நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நான் ரீல்ஸ்லாம் என் ஃபேஸ் காட்டாமல் கேமிங் வீடியோஸ்லாம் போட்டேன். அதுலேயுமே ஒரு 60,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் கொண்டு வந்தேன். அப்போது தான் நம்பிக்கை வந்துச்சு, ஏய் நம்மளும் பெரிய ஆளாக ஆயிடலாம்டா அப்படின்னு நம்பிக்கையில் போட்டேன். அடுத்து மூஞ்ச காட்டி போட்டேன், அதை விட நல்லா வியூஸ் போச்சு. இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன், நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சுன்னா 12th வரவும் எக்ஸாம் வந்துச்சு, சேனல் க்ளோஸ் பண்ணேன், விட்டேன். அடுத்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. உடனே சேனலே சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணி வாங்கின ஃபோன் தான் இந்த ஐஃபோன். இப்போ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்து சரி நம்ம ரீல்ஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான். இப்போ ஒரு 20K அந்த காலேஜ் ஸ்டார்டிங்கில் நான் 1K போனேன். கரெக்டாக ஃபஸ்ட் இயரில் 1K போனேன். அப்போது நான் வந்து இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து ரீல்ஸ் பண்ணுவோன்னு ரீல்ஸ் பண்ணேன், 25K வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் 100K போவேன், அடுத்து 1 million போவேன், அடுத்து அப்படியே கோடி கணக்காக போயிட்டே இருப்பேன். நீ வருவலே, வருவேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ இதுக்கு சப்போர்ட்டை பேசுங்க. ஹாய்ங்க, சீக்கிரம் உங்களுக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டால ஃபாலோஸ் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்கள் லைஃப்பில் எல்லாம் அச்சீவ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. வாவ், லோன்லி மதி 7 உங்களுக்கு தானே இந்த ஹார்ட். ரொம்ப கொடுத்த அவங்க புருஷங்க பார்த்தா என்ன பண்ணுவேன்? புருஷனா இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து வீடியோ போடுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணணும். அதை விட்டுட்டு லவ் பண்றீங்களா, என்ன லவ் பண்றீங்க, எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க, எத்தனை பழத்தை பெற்றுவீங்க, எதுக்குங்க இந்த பேச்சுலாம்? இவர்கிட்ட கேட்கலாம். அதை நீங்க என்கிட்ட அதை கேட்பாங்க, தனானா என்ன பண்றாங்க, தனானா எங்க இருக்காங்க, தனானா எப்படில போனீங்க, தனானாக்கு நீ யாரு, தனானாக்கு யாரு கேட்டவே கேட்பாங்க. லவ் பண்ணியாச்சு, ஒரு லவ் பண்ணியாச்சு, 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுறாங்க, அவ்வளவுதான். அவங்க அதை பத்தி கேட்டுட்டே இருந்தோம்னா லவ் பத்தியே பேசிட்டு இருக்கிறதுக்கு சேனல் கிடையாது. கேட்பாங்க. லவ் பத்தி பேசிட்டே இருக்கிறதுக்கு சேனல் கிடையாது. அவங்க டேலண்ட் காட்டுறதுக்கு தான் வீடியோ வந்திருக்காங்க. சோ ஆனா இவங்க வந்து பெரிய புளுத்தி தான். எத்தனை ப்ரொபோஸ் வந்திருக்கு ப்ரோ உங்களுக்கு? வந்ததே கிடையாது. என் பையன் இவ்வளவு அழகா இருக்கான், எப்படி ப்ரொபோஸே வரல? அதுதான் கேள்வியா இருக்கு. அதான் சொல்ற, பொண்ணுங்களுக்கு நீட்டா அழகா இருக்கு, பசங்க புள்ளிங்க மாதிரி வச்சுட்டு கட்டிங் இந்த புள்ளிங்க போட்டு என்ன பாட்டுல அது, என்ன பாட்டு, சிக்கோண்டா சிக்கோண்டா ஒன்னா இருந்தா விக்கோண்டா, நிக்கோண்டா நிக்கோண்டா நாங்க ஒன்னா சேர்ந்தா திக்கோண்டா.
எப்படி பண்ணாதான் இந்த மாதிரி பண்ணாதான் பிடிக்கும் எல்லாருக்குமே. அப்படி இருந்தாலும் இந்த பிடிக்கும். மாதிரி இந்த யூஸ் பிள்ளைங்க பண்றவங்க full-ஆ வலிச்சிட்டு, மண்டையை வலிச்சிட்டு இங்க blue மில்கியை color வலிச்சிட்டு dye, rose color dye, பச்சை color dye இந்த அடிச்சுக்கணும். மண்டையில அடிச்சு வச்சிருக்கா பாருங்க இந்த ஏதோ clip ஏய், அது இருக்கலாம். clip இல்லையா, style. அந்த மாதிரி இங்க பூரா டை ஒவ்வொரு கலர்ல அடிச்சிட்டு அப்படி புள்ளிங்க மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் கையில வராங்க. ஒரு 10 கலர் 10 கயிறு, பேண்ட்லாம் ஓட்ட பேண்ட் இதெல்லாம் போட்டுட்டு பண்ணுனா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீட்டா இருக்க பசங்க சத்தியமா அதுதான் உண்மை. ஏன்னா, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு தான் வந்துட்டு இங்க மவுஸ் அதிகம். கொஞ்சம் எந்த பழக்கமும் இல்லாம கொஞ்சம் டீசெண்டா வீட்டுக்கு அடங்கி போய் அடிச்சுட்டு சாலைக்கு அடிச்சுட்டு பீடிக்கிட்டாங்க அடிக்க வாவ் எப்படி வீடியோ அடிக்கலாம் செமையா வீடியோ அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு வாடி எங்க வருது பாக்கிக்கு போட்டு வாடி வெளியே போய் அப்படி சொன்னாலே இங்க எல்லாரும் பிடிக்கும். நம்ம வந்துட்டு பாசமா பாத்துக்கிறது, ரொம்ப கேர் பண்ணிக்கிறது, உண்மையா வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படி இருக்கணுங்கள, ஒருத்தன் ஒருத்தியை பாக்குறது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது பொண்ணுங்களுக்கு. அது சத்தியத்துக்கு அதுதான் உண்மையும் கூட. நிறைய இடத்த நானும் பாத்துட்டேன். என் தங்க வந்துட்டு இவனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கு அடங்கி போற பையன், இந்த மாதிரி கெட்டதா இத மாதிரிலாம் எதுவும் போட மாட்டான். அப்பா அம்மா கிடையா டீசெண்டா இருப்பான். அது பொண்ணுங்களை மதிக்கிறான். இதெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. இத கஞ்சா குடிக்கீங்களெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. என்ன பண்றது? சரி மாற்று ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கடா போட்டுக்கிறோம். ஒன் பிக்கப் லைன் தான் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, சரி நான் சொல்றேன். உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கா? இருக்கேன்னு சொல்லு. இருக்கு. அப்ப என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ற, ரிசீவ் பண்ணிக்கிறியா? சரி நல்லாவே இருந்தது. சரி 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 நல்லா இருக்கு. கை தட்டுங்க. இப்போ வந்து நான் சொல்ல போறேன். சரி இப்போ நான் பிக்கப் லைன் சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க நகை கடையில 100 பவுன் நகையை காணுமாமா. எங்க போச்சுடா? அதான் அதான் இருக்கு. அதான் இங்க உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நான் சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். அந்த பிக்கப் லைன் தெரியல, நல்ல பிக்கப் லைன். யார் ரெண்டு பேரோட பிக்கப் லைன்ல எந்த பிக்கப் லைன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே, இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்வது நான் உங்கள் ரோஹித். உங்க ஸ்வீட். ஓகே, பை பை.